வணக்கம் எவ்ரிவோன். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது இந்தியாவிலேயே மிகப்பெரிய புலியும் ஒரு பாசமுள்ள அக்கறையான தந்தையுமான வாக்டோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாக்டோவோட வாழ்க்கை எங்கே தொடங்குது, ஆட்சி அதிகாரத்தை எப்படி கைப்பற்றினது, பிக் டாடின்னு அழைக்கப்படுற அளவுக்கு எந்த அளவுக்கு அது ஒரு பாசமுள்ள தந்தையாக இருந்தது, கடைசியாக ஆட்சி அதிகாரத்திலேருந்து கீழே இறங்கின வாக்டோவுக்கு என்ன ஆனது அப்படின்ட்டு வாக்டோ ஆண் புலியோட மொத்த வாழ்க்கையும் ஒரு சின்ன கதையை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவோட மகாராஷ்டிரா மாநிலம் சந்திராபூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய புலிகள் காப்பகமான தடோபா அந்தாரி புலிகள் காப்பகம் இருக்கு. இங்க கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான புலிகள் தங்களுக்குன்னு ராஜ்யங்களை உருவாக்கி தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த பூங்காவில் புலிகளோட வரலாறுல ஒரு 26 வருஷம் பின்னோக்கி போனோம்னா 2000வது வருஷத்துல சுல்தானுங்கிற ஆண் புலி பூங்காவோட தெற்குல இருந்த மொஹர்லி மலைத்தொடர் பிரதேசத்தை ஆட்சி பண்ணிச்சு. தன்னோட எல்லைக்குள்ள இருந்த சில பெண் புலிகள் கூட இணை சேர்ந்த சுல்தான் பல குட்டிகளுக்கு அப்பாவா இருந்தது. அப்படிதான் 2005 பிறந்த நம்ம ஹீரோ வாக்டோவுக்கும் சுல்தான் அப்பாவா இருக்கலாம்னு கருதப்படுது. ஆனா அது உறுதியா தெரியல. சுல்தானுக்கும் பெயர் தெரியாத பெண் புலிக்கும் பிறந்ததா கருதப்படுற வாக்டோவானது கிட்டத்தட்ட தன்னோட 3 வயசுல அம்மா விட்டு பிரிஞ்சு தனியா வாழ கிளம்பிடுது. இது எல்லா ஆண் புலிகளோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சாதாரணமான விஷயம்தான். குடும்பத்துக்குள்ள இணை சேர்றதை அடுக்கவும் தங்களோட சந்ததிகளை மற்ற இடங்களுக்கு பரப்புறதுக்கும் ஆண் புலிகள் தங்களோட 3லேருந்து 4 வயசுல அம்மா விட்டும் அப்பாவோட பிரதேசத்தை விட்டும் விலகி போகும். அந்த மாதிரி தான் வாக்டோவும் தன்னோட 3 வயசுல குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகுது. இதே நேரத்தில் இன்னொரு பக்கம் தான் அப்பா சுல்தானுக்கு வயசானதால தன்னோட முக்கிய பிரதேசங்களை மற்ற இளம் ஆண் புலிகள் கிட்ட இழந்துட்டு வருது. அப்படிதான் 2004 சண்டையில சுல்தானை வீழ்த்தின இளம் ஆண் புலியான எடா அண்ணா சுல்தானோட முக்கிய பிரதேசமான மொஹர்லி மலைத்தொடரை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது. மொஹர்லி மலைத்தொடர் உட்பட டடோபாவோட பெரும்பாலான பிரதேசங்களை கைப்பற்றின எடா அண்ணா ஒரு அசைக்க முடியாத சக்தியா இருந்தது. பல பெண் புலிகளை கட்டுப்படுத்தி பல குட்டிகளுக்கு தந்தையாக்கி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டது. 5 வருஷத்துக்கு மேலேயும் தன்னோட ஆட்சியை தக்க வச்சுட்ட எடா அண்ணாவுக்கு எதிரிகளே இல்லைன்னு நினைக்கும் போது அப்பதான் எடா அண்ணாவோட பிரதேசத்துல 4 வயசு நிறைஞ்ச ஒரு இளம் ஆண் புலி என்ட்ரி கொடுக்குது. பிரம்மாண்டமான உருவத்தோட சிங்க மாதிரியான இளஞ்சிவப்பு பிடரியோட கம்பீரமான தோற்றத்துல அது காணப்படுது. அந்த இளம் ஆண் புலி வேற யாரும் இல்லை, சுல்தானோட மகன் வாக்டோ தான். அது தான் அப்பாவை வீழ்த்தின எடா அண்ணாவை பழிவாங்க வந்த மாதிரி இருந்தது. அந்தேரி ஆத்தங்கரையை சுற்றி குகைகளும் அடர்ந்த மூங்கில் புதர்களும் பசுமையான தாவரங்களும் நிறைஞ்ச வாக்டோங்கிற பகுதியில் முதல்ல தென்பட்டதால வாக்டோன்னு இதுக்கு பேர் வைக்கப்பட்டது. இந்திய காட்டுறதான காரை தனியாக வேட்டையாடும் போது இதோட முகத்தில் கடுமையான காயம் ஏற்பட்டது. எந்த அளவுக்கு கடுமையான காயம்னா வலது கண்ணில் அடிபட்டு லைட்டாக வலது கண்ணில் பார்வை இல்லைன்னு சொல்லப்படுது. காட்டுரிமையோட தனியாக மோதி முகத்தில் வீர தழும்ப வாங்கினதால இது ஸ்கார்பேஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. பல மாசமா எடா அண்ணாவோட பிரதேசத்தில் சுற்றி வந்த வாக்டோவானது யூரினை ஸ்ப்ரே பண்ணியும் உடம்ப மரங்களை தேய்ச்சியும் வாசனையை பரப்பி தன்னோட ஆதிக்கத்தை நிலநாட்ட முயற்சி பண்ணுச்சு. வாசனை மூலமா வாக்டோ இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்ட எடா அண்ணாவும் சண்டை போடாமல் பின்வாங்கிறதா இல்லை. ஸோ கடைசியாக 2010 லாஸ்ட்ல வாக்டோவுக்கும் எடா அண்ணாவுக்கும் கடுமையாக சண்டை வெடிக்குது. நீயா நானாங்கிற போர் உச்சத்தை தொடுது. எடா அண்ணாவுக்கு அனுபவம் பக்கபலமாக இருந்தாலும் தன்னை விட ரொம்ப பெருசா இளமையா வலிமையோட இருந்த வாக்டோ முன்னாடி எடா அண்ணாவால் நிற்க முடியல. கடைசியா வாக்டோ கிட்ட தோல்வியை தழுவின எடா அண்ணாவானது வாக்டோவால் அங்கிருந்து விரட்டப்படுது. இப்போ மொஹர்லியோட புது மன்னரா வாக்டோ முடிசூடுது. முடிசூடின கையோட எடா அண்ணாவோட கண்ட்ரோல் இருந்த பெண் புலிகளை தான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது. அப்படிதான் மொஹர்லி பிரதேசத்துல டெலியா பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருந்த மாதுரிங்கிற பெண் புலியோட எல்லைக்குள்ள நுழைஞ்சி எடா அண்ணாவுக்கும் மாதுரிக்கும் பிறந்த 3 குட்டிகளை கொன்னு மாதுரிய தன்னோட விருப்பமான ராணியா மாத்துது. அப்புறம் மறுபடியும் மாதுரி கூட இணை சேர்ந்த வாக்டோவானது 2011 4 பெண் குட்டிகளுக்கு தந்தையானது. இந்த 4 பெண் குட்டிகள் தான் ஃபேமஸான டெலியா சிஸ்டர்ஸ் ஆன சோனம், லாரா, கீதா, மோனான்னு அழைக்கப்படுது. இந்த டெலியா சகோதரிகளோட ஒரு சின்ன கதையை இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன், முடிஞ்சா செக் பண்ணி பாருங்க. புலிகளில் பிறக்கிற குட்டிகளில் பாதி கூட 1 வருஷத்தை தாண்டி உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு காலநிலை மாற்றம் உட்பட செந்நாய்கள், சிறுத்தை புலிகள் மாதிரியான மற்ற வேட்டையாடிகளும் மற்ற புலிகளும் தனக்கு பிறக்காத குட்டிகளை கொலை பண்ணுறது முக்கிய காரணமாக இருக்கு. ஆனால் டெலியா சகோதரிகள் மற்ற வேட்டையாடிகள்னாலேயோ இல்லை மற்ற புலிகள்னாலேயோ எந்த பிரச்சனையும் சந்திக்காம சுதந்திரமா மகிழ்ச்சியா வாழ்ந்தது. இதுக்கு காரணம் அதுங்களோட அக்கறையான அப்பாவான வாக்டோ தான். பொதுவாக ஆண் புலிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண் புலிகள் கூட இணை சேர்ந்த பிறகு அந்த பக்கமே எட்டி பார்க்காது. தான் குட்டிங்க பாதுகாப்பு ஆரோக்கியமா இருக்காங்கிறத பத்தி பெருசா அக்கறை எடுத்துக்காது. ஆனா வாக்டோ இதுக்கு தலைகீழான ஒண்ணு. மிகப்பெரிய வலிமையான ஆக்ரோஷமான புலியா இருந்தாலும் மென்மையான பாசமான அப்பாங்கிற இன்னொரு பக்கமும் அதுகிட்ட இருக்கு.
தான் குட்டிங்க பாதுகாப்பா ஆரோக்கியமா இருக்காங்கிறத செக் பண்ணி குட்டிகள் கூட அதிக நேரத்தை செலவு பண்ணும். குட்டிகளை ரொம்ப பாதுகாப்பா பார்த்துக்கும். மற்ற புலிகளும் வேட்டையாடிகளும் இந்த பக்கமே வர முடியாது. பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் அதுங்க கூட சேர்ந்து குளிக்கிறது, விளையாடுறது, வேட்டையாடின உணவை பகிர்ந்துக்கிறது அப்படின்னு ஒரு பாசமுள்ள அக்கறையான தந்தையாக நடந்துக்கும். அப்படிதான் ஒரு நாள் தான் மகளான சோனம் ஒரு காட்டெருமையை வேட்டையாடும் போது முகத்தில் மோசமாக காயம்பட்டுறது. பலவீனமாக பாதிக்கப்படக்கூடியதா தனிமையில் சோனம் இருந்தது. ஒரு புலிக்கு காயம்பட்டா அது அதோட காயத்தை நக்குனாதான் சீக்கிரம் சரியாகும். ஏன்னா அதோட உமிழ்நீரில் ஆன்டிசெப்டிக்கும் காயத்தை குணப்படுத்த தேவையான சேர்மங்களும் இருக்கும். ஆனால் சோனமுக்கு முகத்தில் காயம்பட்டிருக்கிறதால அதோட காயத்தை அதால் நக்க முடியாது. இங்கே தான் மக காயத்தால் அவதிப்படுறத பார்த்த வாக்டோ அதுக்கு உதவி பண்ணுது. சோனம் கூடவே இருந்த வாக்டோ அதோட காயங்களை நக்கி தான் வேட்டையாடின விலங்கு இருக்கிற இடத்துக்கு அதை கூட்டிட்டு போய் உணவு ஊட்டி அதை பாதுகாப்பாக பார்த்துக்குது. அது நார்மல் ஆகிற வரை கூடவே இருந்தது. இயற்கையில் இந்த மாதிரி நடக்கிறது ஒரு அரிதான விஷயமா இருந்தாலும் இது மூலமாக வாக்டோ எந்த அளவுக்கு ஒரு அன்பான தந்தைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்படி தங்களோட தந்தையோட பாதுகாப்பில் 4 சகோதரிகளும் 2 வருஷத்துல நல்லா வளர்ந்து பாலியல் முதிர்ச்சி அடையுது. இப்போதான் குடும்பத்துக்குள்ள சிவில் வார் வெடிக்குது. அம்மா மாதிரியோட வளமான டெல்லியா பிரதேசத்தை கைப்பற்ற 4 சகோதரிகளும் தங்களுக்குள்ள அடைச்சிக்குது. கடைசியா ரொம்ப வலிமையா ஆக்ரோஷமா இருந்த சோனம் மற்ற 3 சகோதரிகளை தோக்கடிச்சது மட்டும் இல்லாம தான் அம்மா மாதிரி கூடயும் சண்டை போட்டு தோக்கடிச்சு டெல்லியா பிரதேசத்தை மொத்தமா தான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது. தான் மக சோனமால தோக்கடிக்கப்பட்ட மாதுரி 2013 தன்னோட டெல்லியா பிரதேசத்தை விட்டு வெளியேறி பூங்காவோட பஃபர் சோன்னு சொல்லப்படுற இடையக மண்டலத்துக்குள்ள நுழையுது. தான் ராணியை பிரிஞ்சிருக்க முடியாத வாக்டோவும் மாதுரியை ஃபாலோ பண்ணி பஃபர் சோனுக்கு போகுது. இப்படி வாக்டோ பஃபர் சோனுக்கு போனதால காலியா இருந்த மொகர்லி பிரதேசத்தை பஜ்ரங் அப்படிங்கிற ஆண் புலி கைப்பற்றிக்குது. அப்புறம் பஜ்ரங் சோனம் கூட இணை சேர்ந்து மொகர்லியோட புது அரசனா மாறினது. இதே நேரத்தில் பஃபர் சோன்ல காணப்பட்ட வாக்டோ தான் ராணி மாதிரி கூட இணை சேர்ந்து 2014 4 குட்டிகளுக்கு தந்தையானது. மாதுரி மட்டுமில்லாம பஃபர் சோன்ல இருந்த மற்ற பெண் புலிகளான சித்தாரா, தர்காவாலி, ஐஸ்வர்யா, ஷர்மிலி, புரோக்கன்டைல் அப்படின்னு வாக்டோவுக்கு பல ராணிகள் காணப்பட்டது. இதுங்க கூட இணை சேர்ந்து கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான குட்டிகளுக்கு தந்தையா இருந்தது. வாக்டோ ஒரு சிறந்த தந்தையா இருந்ததால குட்டிகள் ரொம்ப பாதுகாப்பா வளர்ந்தது. தன்னோட வெவ்வேறு ராணிகளோட குட்டிகளா இருந்தாலும் பாரபட்சம் காட்டாம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பாசத்தை கொடுத்தது. இது ஒரு தாட்டி ஒரு விலங்கை வேட்டையாடினப்ப வெவ்வேறு பெண் புலிகளோட குட்டிகளை ஒரே இடத்துல சாப்பிட அழைச்சி அதுங்களை சாப்பிட வச்சுது. இதோட தந்தை பாசத்தை நமக்கு காட்டினது. அப்புறம் ஒரு தாட்டி தாயை இழந்த தன்னோட குட்டிகளுக்கு ஒரு தாயாவும் மாறி பார்த்துக்கிட்டது. வாக்டோ எந்த அளவுக்கு தன்னோட தந்தைக்குரிய கடமைகளை சிறப்பாக செஞ்சதுங்கிறத நமக்கு புரிய வைக்கும். வாக்டோவோட இந்த பாசமான தந்தை குணத்தால தான் இதோட பல குட்டிகள் எந்த பிரச்சனையும் இல்லாம முதிர்ச்சி அடைஞ்சது. பூங்காவில் புலிகளோட எண்ணிக்கையை அதிகரிச்சதுல வாக்டோ ஒரு முக்கிய பங்கு வகிச்சது. டடோபாவோட பஃபர் சோன்ல பெரும்பாலான பிரதேசங்களையும் பல ராணிகளையும் கட்டுப்படுத்தி ஒரு முடிசூடா மன்னனா இது வாழ்ந்தது. வாக்டோவோட மிகப்பெரிய உருவமே மற்ற ஆண் புலிகளை பயமுறுத்த போதுமானதா இருந்ததால சண்டைகள் பெருசா எதுவும் நடக்காமலேயே தன்னோட மிகப்பெரிய ராஜ்யத்தை வாக்டோ தக்க வச்சுது. இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தாலும் 2016 வாக்டோவுக்கு 11 வயசாகுது. காட்டில் புலிகளோட சராசரி ஆயுட்காலம் 10லேருந்து 12 வயசுதாங்கிறதால வாக்டோ இப்போ வயசாகி வீக்காக இருக்கு. இதோட சேர்ந்து பல இளம் ஆண் புலிகள் இதோட பிரதேசத்தை கைப்பற்ற ஆவலாக காத்துட்டு இருந்தது. அதில் ஒரு இளம் ஆண் புலி தான் இந்த காளி. 2016 மேல வாக்டோவோட பிரதேசத்துக்குள்ள நுழைஞ்ச காளி வாக்டோவுக்கு சவால் விட்டு அது கூட சண்டை போட்டு அதை தோக்கடிச்சு பிரதேசத்தை விட்டு விரட்டி அடைக்குது. பிரதேசத்தை கைப்பற்றினது மட்டும் இல்லாமல் மாதிரி உட்பட வாக்டோவோட மற்ற ராணிகளையும் காளி கைப்பற்றினது. ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து பஃபர் சோனோட புது அரசனா காளி பதவி ஏற்றது. விரட்டப்பட்ட வாக்டோ பஃபர் சோனோட ஜுனானா பகுதிக்குள்ள தஞ்சம் புகுந்தது. ஜுனானா பகுதியில் இருந்த தன்னோட ஒரு ராணி கூடையும் அதோட குட்டி கூடையும் வாக்டோ காணப்படுது. ஆனால் அங்கிருந்தும் காளியால் அது விரட்டப்படுது. சரி, நம்ம முன்ன ஆட்சி பண்ண முகர்லி பிரதேசத்துக்கு போகலான்னு பார்த்தா அங்கே ஆட்சி பண்ணிட்டு இருந்த பஜ்ரங் வாக்டோவை விரட்டி அடிக்குது. கடைசியாக 2017 நவம்பரில் டடோபாவோட அகர்சாரிங்கிற பகுதிக்கு அடைக்கலம் தேடி போன வாக்டோவானது அகர்சாரி பகுதியில் ஆட்சி பண்ணிட்டு இருந்த பாஷாவை விரட்டி அடிச்சு பாஷாவுக்கும் ஷர்மிலிங்கிற பெண் புலிக்கும் பிறந்த குட்டிகளை கொன்று அகர்சாரியில் தன்னோட அடுத்த ஆட்சியை ஆரம்பிக்குது. 2 வருஷம் அகர்சாரியில் ஆட்சி சிறப்பாக போனாலும் இங்கேயும் இளம் ஆண் புலிகளோட தொல்லை அதிகமானதால அகர்சாரி பகுதியை விட்டு வெளியேறின வாக்டோ எதிரிகள் அதிகம் இல்லாத வயசான புலிகளுக்கு ஒரு முதியோர் இல்லமா செயல்படுற டடோபாவோட மம்லா பஃபருங்கிற பகுதிக்குள்ள நுழையுது. மம்லா பஃபர்ல ஒரு பெண் புலி கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு தன்னோட கடைசி காலகட்டங்களை கழிக்குது. அப்புறம் 2020-21 டடோபாவிலேயே ரொம்ப வயசான புலியா வாக்டோ பலவீனமாகிட்டே போனது. உடஞ்சி போன 2 கோரை பற்களையும்
தேஞ்சு போன பற்களையும் வச்சுக்கிட்டு வேட்டையாடவும் கிடைக்கிற உணவை சாப்பிடவும் ரொம்ப கஷ்டப்படுது. கடைசியாக வயசானதாலையும் பசியும் பட்டினியும் அதை வாட்டி வச்சதாலையும் 2022 மேல வாக்டோ இயற்கையான மரணம் அடையுது. கிட்டத்தட்ட ஒரு சகாப்தத்துக்கு மேல டடோபாவில் நீடிச்ச வாக்டோவோட ஆட்சி கடைசியா முடிவுக்கு வருது. வாக்டோ ஒரு மிகப்பெரிய புலி. டடோபா பூங்காவில் மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே இது ஒரு மிகப்பெரிய புலி. ஏன் ஆசியாவிலேயே இது ஒரு மிகப்பெரிய புலின்னு சொல்லப்படுது. டடோபாவில் புலிகளோட எண்ணிக்கையை அதிகரிச்சதுல வாக்டோ ஒரு முக்கிய பங்கு வகிச்சுது. கிட்டத்தட்ட ஒரு 10 பெண் புலிகளை கண்ட்ரோல் பண்ண வாக்டோ 40 குட்டிகளுக்கு தந்தையாகி சிறப்பாக பாதுகாத்து வளர்த்துருக்கு. இப்படி பெரிய உருவத்தோட ஒரு சிறந்த தந்தையாகவும் நடந்துகிட்டதால டடோபாவோட பிக் டாடின்னு அழைக்கப்படுது. கிட்டத்தட்ட 300 கிலோ எடையோட அதிக பருமனான கனமான புலியா இருந்ததால ஹல்க்குங்கிற பேராலையும் அழைக்கப்பட்டது. பொதுவாக ஆண் புலிகள் காட்டில் சராசரியாக 10லேருந்து 12 வயசு வரை தான் வாழுங்கிறப்ப வாக்டோ 17 வயசு வரை வாழ்ந்து இந்தியாவில் அதிக காலம் வாழ்ந்த புலிகளில் ஒன்றாவும் மாறி இருக்கு. இந்திய காட்டில் இருந்து வாக்டோ மறைஞ்சாலும் அதோட மகள்கள் மூலமாகவும் டடோபாவில் அதோட சிறந்த வரலாறு மூலமாகவும் நம்ம மனசுல இருந்து எப்பவுமே அழியாது. அதோட ஆத்மா சாந்தி அடைய நம்ம வேண்டிப்போம். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் ராமகண்ணன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்க. வாக்டோ ஆண் புலியை பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பயோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.